அழகிரி குறித்த செய்திகளை தான் படிக்கவில்லை என்றும் தேவையற்ற செய்திகளை பொதுவாக பார்ப்பதே இல்லை என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் வரும் பிப்ரவரி மாதம் நடக்கவுள்ள திமுக மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பொருளாளர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். விழா மேடை, பந்தல் அமைப்பு, முகப்பு அமையவுள்ள பகுதிகளையும் ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், லோக்சபா தேர்தலில் புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறினார். மத்தியில் மதசார்பற்ற நிலையான மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய உணர்வு, அவருடைய எண்ணம். அணிகளுக்கென்று எந்த வாய்ப்புகளும் கிடையாது. வெற்றி பெறக்கூடிய வகையில் புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய கருத்து. தேமுதிகவை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து அழகிரி கூறிய கருத்து தொடர்பாக செய்தியாளர்கள் ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பினர். அது குறித்து தனக்கு தெரியாது என்றும் தேவையற்ற செய்திகளை தான் படிப்பதில்லை என்றும் ஸ்டாலின் பதிலளித்தார். தேமுதிகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் வந்தால் மகிழ்ச்சி என்று அறிவித்திருக்கிறார்கள். அதையொட்டி நேற்றைய தினம் நானும் அதைத்தான் வழிமொழிந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். மேலும் திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளது போல் தேமுதிக தங்களுடன் கூட்டணி வைத்தால் மகிழ்ச்சி என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார்.